Listen word of God. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு? Yes, hallelujah, rejoice in the Lord. ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருப்போம். Today my topic is how to grow spiritually. எப்படி ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதுதான் என்பதுதான் என்னுடைய தலைப்பாக இருக்கிறது. Everybody wants to grow spiritually. They are expecting, I want to grow in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. But they don't know how to develop the spiritual areas. அதாவது எந்தெந்த காரியத்துல எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவது என்பதை நாம் அறியாமல் அநேகர் அறியாமல். In the Bible verses, James chapter 4:8 says, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வேதத்திலே சொல்லுகிறது, draw near to God and He will draw near to you. Can you read your language, Malayalam? James chapter 4:8. 4 verses 8. யாக்கோபு 4:8 ஒருத்தர் வாசிக்குமா? 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Hallelujah. Hallelujah. You understand your language? You are reading the system scriptures. Draw near to God and He will draw near to you. First, what you do? First, you come to God. முதலாவது நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று Then God come to you. ஆண்டவர் பின்பு நம்மிடத்திலே சேர்ந்து வருவார் என்று வேதம். Every believer deserves to grow in their walk with God. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் விரும்புவது என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த அன்பிலே வளர வேண்டும், அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். Just like a child must grow physically, spiritually, we must grow strong in Christ. எப்படி ஒரு குழந்தையானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் அது வளர்கிறதோ அதே போல வளர நாம் விரும்ப வேண்டும். I will give you an example. 1 Peter 2nd chapter 2nd verses. 1 பேதுரு 2:2 வாசியுங்கள். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சனைகளையும், பொறாமைகளையும், சகலவித புறங்களையும் ஒழித்துவிட்டு, Like newborn babies, get pure spiritual milk, so that by it you may grow up in your salvation. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானபானத்தினால் குடித்தவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். Spiritual growth is not automatic. It requires discipline, desire and development. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம வாழ்க்கையில நடப்பதில்லை. அதை நாம் வழக்கமாக, அதை பழக்கமாக, அதை ஒரு ஒழுங்கான ஒரு கிரமமாய் நாம் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நாம் வளர முடியும். Do you want to develop your spiritual stages? First point is grow through daily prayer. First point is grow through daily prayer. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக வளர வேண்டுமானால் அதற்கான முதல் அந்த பாயிண்ட் என்பது நாம் டெய்லி ஆண்டவருடைய ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 Thessalonians chapter 5:17. 1 தெசலோனியர் 1:17. 1 Thessalonians 5:17. சாரி 5:17 வாசி. 5 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். Hallelujah. Prayer is the believer's oxygen. Without it, spiritually life weakness. அதாவது ஜெபம் என்பது நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை போன்றது. அது இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. Jesus himself prayed early in the morning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை அதிகாலையிலே அவர் ஜெபித்தார். Prayer connect us with God's presence. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். Bring strength and deepest intimacy. அவரோடு கூட அந்த உறவின் ஆழத்துக்குள்ள நாம கடந்து போகிறோம் தனிப்பட்ட நிலைமையில. Jesus everyday prayer. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். We should also everyday pray for God. நாம் ஒவ்வொரு அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். You know, I will give the one small example.
this mobile. Just mobile. This is mobile, na? Yes. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். How it's work? How it's work? Mobile, how it's work? எப்படி அது வேலை செய்கிறது? What's the mobile need? Very good, very good. Charge. Without charging, we cannot use the phone. Yes, I'm right? Yes. Yes? Without charging, we can use. It's useless. No charging, it's useless. But in charge, full charging, we can use. We can phone, we can charge, we can video call, messages, all. Yes, I'm right? Without prayer, you should not do anything. இந்த மொபைல் எப்படி சார்ஜ் இல்லாம யூஸ் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சார்ஜ் ஃபுல்லா இருக்குமானால் எல்லா காரியத்தையும் நம்ம பண்ண முடியும். அதே போல every day we connect with electronic charger using this mobile. You want to use this mobile, you have to connect charger. Yes. நாம எலக்ட்ரிக்கலோடு கூட நம்ம சார்ஜ் பண்ணா மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். That's like that. You also daily you connect with God and prayer. How to connect with God? How to grow spiritually? You connect with God with prayer. ஆண்டவரோடு கூட நான் எப்படி உறவு கொள்ள முடியும், எப்படி வளர முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியுமானா டெய்லி இதை போல தினமும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். It's Sunday na we are going every Sunday prayer. That's enough for us. We grow. You don't think like that only. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா நம்ம வளர்ச்சி பெறுவோம் என்று நம்மளால முடியாது. Oh, it's enough like Sunday service is enough. Oh, 2 hours pastor speaking, 2 hours, 3 hours. It's must. You don't think like that. அதாவது இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணது இந்த காரியங்களினாலே நாம அது போதும் என்று சொன்னோம்னால முடியாது. It's enough for a Sunday message in your whole week. இந்த ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் ஆனது போதுமானதாய் இருக்காது. You don't think like that. You have to pray every day. You have to connect with God every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நாம் உறவிலே இருக்க வேண்டும், தொடர்பிலே இருக்க வேண்டும், அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும். The second point is how to grow. Second point, grow by reading and meditation on God's word. இரண்டாவது பாயிண்ட் என்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவது என்று சொன்னால் அனுதினமும் நாம் வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். Joshua chapter 1:8. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Meditation on it day and night, then you will make your way prosperous and successfully. You can read Malayalam. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். Yes, hallelujah. 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 We need every day read the Bible and meditation with word of God. It says the Bible is our spiritual food. நம்முடைய வேதம் தான் நம்முடைய ஆவிக்குரிய உணவு, ஆகாரம். ஆகவே டெய்லி நாம் அதை வாசிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும். Reading without meditation is like eating without digesting. அதாவது தியானம் இல்லாத வாசிப்பு என்பது அதாவது செரிமானம் இல்லாத சாப்பாடு மாதிரி. When we meditation the word, transform our thinking, strengthen our faith. நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நம்முடைய சிந்தைகள் நம்முடைய எல்லா விதமான காரியத்திலும் மாற்றத்தை வளர்ச்சியும் கொண்டு வருகிறது. And guidance our steps. நம்முடைய நடப்பிற்கான அந்த கைடன்ஸ், அந்த வழிநடத்துதலை நமக்கு கொடுக்கிறது. I will give you one example. A tree planted with on the river, by the river, grows strongly. நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆற்றோரமாய் நடப்பட்டு இருக்கிற அந்த மரமானது நன்றாக அது வளர்கிறது. Because of constant and water. அது அந்த தண்ணீருக்குள்ள அருகிலே தண்ணீர்ல இது வேரை விட விட்டிருக்கிறபடினாலே அது நன்றாக வளர்கிறது. Psalm chapter 1
2:3 says likewise connect meditation on God's word makes us fruitful. ஆண்டவருடைய சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எப்படி நாம் அந்த கனி கொடுக்கக்கூடியதான நிலைமையில அந்த மரம் இருக்கிறது என்கிற ஆசீர்வாதத்தை இங்கு சொல்லி இருக்கிறது. You go to the market, a beautiful garden, and then you buy some tree, rose tree or whatever it's tree which you like. It's a mango tree, a jama tree, grapes, which you are like. You have buy and you planted in your home. Then what the tree need every day? அதாவது நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கோ இல்லைன்னா கடைக்கோ போய் அங்கேயா ஒரு இடத்துல போய் நாம் விரும்புகிறதான ஏதாவது ஒரு மாங்க மரத்தை ஏதாவது ஒரு மரத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நட்டோம்னா அந்த மரம் என்ன விரும்புகிறது? What they need? Water and sunlight. Very good. Water. Tree needs water. Without water, tree cannot grow. Yes? தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் cannot grow. It's not developed. Yes? It is dying. மரம் வந்து தண்ணீர் இல்லாம ஒரு நாள் டெவலப் ஆகாது, அது மாதிரி வளர முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கறீங்க? Hallelujah. Hallelujah. Without meditation, without reading the Bible, you should not grow in spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை வளர முடியாததுக்கு காரணம் இல்லைன்னா அதாவது வேதத்தை வாசிக்காமல் வேதத்தை தியானம் பண்ணாமல் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. Not only Sunday read the Bible. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை படித்தால் மாத்திரம் போதாது. You should read the Bible every day and meditate in Bible. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். Every day enough for Sunday only Sundays I listen the word of God and it's enough for me. It's not. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்தேன், வேதத்தை வாசித்தேன், அது ஒவ்வொரு நாளும் நமக்கு போதுமானதே அல்ல. You want spiritually develop in you, you have to pray and read the Bible and meditation. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினமும் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். The third point is மூன்றாவது பாயிண்ட் grow by living a holy life. பரிசுத்தத்திலே நாம் வாழ வேண்டும். First Peter 1st chapter 16 verses. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம். Be holy for I am holy. Read the Malayalam. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர். Hallelujah. Hallelujah. Our God is holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். Say everyone, our God is holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். Hallelujah. Hallelujah. Sin breaks our fellowship with God. Sin breaks our fellowship with God. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை நம்முடைய பாவம் உடைத்து நொறுக்கிவிடும். Holiness is separation from sin and dedication to God. பரிசுத்தம் என்பது நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவி ஆண்டவரோடு கூட உறவுல அவரோடு கூட ஃபெல்லோஷிப் வைப்பதில உதவி செய்கிறது. God desires cleanse vessel for his use. நம்மை ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? ஒரு பாத்திரத்தை போல ஓயப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். Our God is holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். That's why he is expecting to you should be live on holy. அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாம் அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். I want to drink I'll say you example. I want to drink this water, but this bottle is example. This bottle is very dirty, very unclean. It's not clean. It's dirty. But in this water in this bottle, but bottle is not good. Bottle is not washed. I can use this. I can use this water. I can drink this water. அழுக்கா இருக்கும்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். That's
That's why God is not use you. Unclean people do not use His presence. பரிசுத்தமில்லாதவர்களை தேவன் ஒருபோதும் உபயோகப்படுத்தவே முடியாது. In the same way God use your holy leaves to His work. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நம்மை பரிசுத்தமாக்கி அவர் வாழ விரும்புகிறார். God wants to you should be holy. ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Hallelujah. The last point I will say, கடைசி பாயிண்ட், grow through fellowship with believers. விசுவாசிகளோடு கூட நாம் நல்ல உறவில் இல்லைன்னா அவங்களோட கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். Hebrews chapter 10:25. Hebrews chapter 10:25. எபிரேயர் 10:25. Do not neglect meeting together, but encourage one another. Read the Malayalam. சபை கூடி வருகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளாதனை சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Fellowship strengthens faith, brings encouragement, and provides accountability. நம்ம ஒருத்தரோடு ஐக்கியமாக இருப்பது, நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுவது, மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நம்ம அதாவது அவங்கள வந்து உண்மையை நம்ம வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தில் உதவி செய்கிறது. In the Bible, Acts chapter 2:42 says, in the early church, believers connected stand fastly in fellowship. ஆதி சபை அப்போஸ்தலர்கள் 2:42 சொல்லுகிறது, ஆதி சபையானது அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. A single goal burns out quickly, but many goals together keep the fire alive. Fellowship keeps our spiritual fire burning. நாம் தனிமையா இருந்தோம்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாரும் ஃபெல்லோஷிப்பா இருந்தோம்னா நாம் அடைய வேண்டியதான லக்கை அடைவதற்கு அது உதவி செய்யக்கூடியதான ஒரு தீக்குழியை போல நமக்கு இருக்கிறது. That's why you have to connect with the believers also. நாம் சகோதரர்களோடு கூட சகோதரிகளோடு விசுவாசிகளோடு கூட நல்ல உறவிலே நாம் இருக்க வேண்டும். You do not forget to fellowship with your believers. நாம் மற்ற வெளிவரோடு கூட விசுவாசிகளோடு கூட நாம் ஐக்கியம் வைக்க நாம் மறப்போமானால், you do not forget to connect with the church. நாம் சபையோடு கூட உறவு வைப்பதை நாம் மறப்போமானால், today you developed in your spiritual life, you should follow 4 steps. நாம் ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால் 4 காரியங்களிலே நாம் இருக்க வேண்டும். What I say? First, இந்த சேர்த்து சொல்லுவோம். முதலாவது prayer. Second, word of God meditation and reading. சொல்லுவோம். Third point, மூணாவது காரியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். holy life. Holy life. பரிசுத்தமான வாழ்க்கை. Fourth point, நாலாவது சொல்லுவோம். நாலாவது fellowship with believers. மற்றவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். These points you should follow, then you should in your spiritually develop in God, in Christ. இந்த காரியத்துல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு கூட வளர்ச்சி அடைய உதவி செய்யும். You do not forget to those things. இந்த 4 காரியங்களை points. மறந்து விடாமல் இருங்கள். இந்த 4 காரியம். God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் மக்களே. Heavenly Father, we come into the mighty presence, Lord Jesus. Today, our speech is growing spiritually, how to grow spiritually. This topic you're talking for us, Lord. Thank you, Lord Jesus. Everyone to grow the prayer life and meditation, read the Bible, and connect the believers, the holy life. All 4 things to be to follow their lives, Lord Jesus. Lord, bless them right now, Father. Fill them with your Holy Spirit right now, Father. Bless these church members and bless the Anthony Pastor family and fellowship
what they're doing in his work in the ministry was blessing Father, anointing, the double anointing, double portion right now, Father. The miracles happen in this church right now, Oh, the mighty Lord Jesus, bless them right now, Father. Anoint them right now, Father. Fill your Holy Spirit right now, Father. Be healed every sickness. Be deliverance in the name of Jesus Christ. Get a powerful anointing. Release them right now, Father. Holy Spirit, Holy Spirit, we bless in your name right now, Father. Oh, Rahalakashyam Dalarababa, Ramdalaramasoturalababa, Rihalarashyam Dalarababa. God blessing to this church. God blessing, new doors open in this church. New believers are coming to this church. I prophesy in the name of Jesus Christ. New souls are coming in this church. Who are suffering the financial problems. God is going to bless them. Who are suffering the sickness. God heals you right now. God heals you right now. God touch you right now. Oh, Heavenly God, thank you, Lord Jesus. Thanks for giving the good opportunity for us, Father. Thank you, Lord. We honor you, Lord. Thank you, almighty blessings as our Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Everybody say, thank you, Jesus. Thank you for giving the good life, Father. Thank you, Lord. Bless me, Lord. Anoint me, Lord. Fill your Holy Spirit, God. You open your mouth. Ask the God. Oh, Parishudamame. Oh, Holy Spirit, thank you, the wonderful, mighty presence, Lord, in this morning, Father. We surrender you, Lord. We honor you, Lord. Thank you, Lord. Thanks to the mighty blessings of us, Father. Use us, Lord. Mighty, Lord, in your ministry, kingdom, God's right now, Father. Thank you, Lord Jesus. In the name of Jesus Christ, I pray for the Lord. In the name of Jesus Christ, I bless you. Amen.